செக்ஷன் 80 இந்தியன் பீனல் கோட். அதுக்கு கீழே மெக்காலே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பான், இல்லஸ்ட்ரேஷன். ரோட்டு ஓரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு நபர் கோடாலியால மரம் வெட்டிட்டு இருக்கிறான். அந்த கோடாரியினுடைய இரும்பு பகுதி, அதுக்கு என்னன்னு சொல்றது, ராடுனா கம்பி. பரவாயில்ல, நீங்க லாவை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதிய புதிய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த கோடாரியினுடைய இரும்பு பகுதி ஹேட்செட் அப்படின்னு சொல்றது. ஹேட்செட் அந்த இரும்பு பகுதி கோடாரியிலிருந்து பிரிஞ்சு போய் ஒரு நபர் மேல பட்டு அந்த நபர் இறந்துடுறான். அப்ப அந்த விறகு வெட்டி எந்த குற்றமும் செய்யவில்லை, இட் இஸ் பியூர்லி an ஆக்சிடென்ட் அப்படின்னு அந்த இல்லஸ்ட்ரேஷன் வரும். ரொம்ப ஆச்சரியப்பட்ட செய்தி என்னன்னா, இதே உதாரணத்தை அப்படியே பைபிள்ல வரும். ரோட்டு ஓரத்துல கோடாரியை வெட்டுறான், இரும்பு பகுதி பிச்சுக்கிட்டு போய் இன்னொருத்தன் மேல பட்டா அவன் இறந்துடுறான். அப்ப அந்த விறகு வெட்டி எந்த குற்றமும் செய்யவில்லை. இதே செய்தி அப்படியே பைபிள்ல. அது மட்டும் இல்லை, மெக்காலையை பொறுத்தவரையும் வெறும் பைபிளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், அதை பாருங்க. என்னை தாக்குவதற்கு ஒரு நபர் வர்றான், என்ன தாக்குறான், நான் தடுத்துடுறேன். அவன் திரும்பி ஓடுறான், நான் விரட்டிக்கிட்டு போய் அவனை தாக்கலாமான்னு கேட்டா கூடாது. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் நாட் டு பி எக்ஸீடட். படிக்கு பழி வாங்கிறது இல்லை. எந்த அளவுக்கு நீ தாக்கப்படுகிறாயோ அதே அளவுக்கு நீ திருப்பி தாக்கலாம். 96 பாருங்க, 96 of the Indian Penal Code. இந்த செய்தி குர்ஆன்ல சாப்டர் நம்பர் 2ல வசனம் 94ல வருதுங்க. இந்த செய்தியை அப்படியே மெக்காலே எழுதியிருப்பான். ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றது, எது கிடைச்சாலும் படிக்கணுங்க. ஒரு நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரீங்கன்னா ஒரு 5 புதிய செய்திகளையாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் கோர்ட்ல இருந்து நீங்க வெளியில போகணும். யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா உட்கார்ந்து கேட்கணும். சில பேர் கிராஸ் பண்ணும்போது எப்படி கிராஸ் பண்றதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கிராஸ் பண்ணும்போது எப்படி கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நாலெட்ஜ் பேக் அதிகமாயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு எந்த புக்கு கிடைச்சாலும் படிக்கணும். அத மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரைஸ் யுவர் ஹெட். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இங்கிலீஷோ தமிழே பேச போறதில்ல, ஹிந்தி, உருது, மலையாளம் இதைத்தான் பேச போறேன். बैठो, तुम्हारा नाम क्या है? मेरा नाम सर्वबाला है। ஓ, ஹிந்தி தெரியும் போல இருக்கு. அப்ப வேண்டாம், நான் என் லாங்குவேஜுக்கு வந்துடுறேன். நீங்க ஜட்ஜா இருக்கிறீங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க குற்றம் பண்ணிட்டதா அவங்க கோர்ட்டுக்கு முன்னால நிறுத்தப்படுகிறார்கள். அவங்கள நீங்க ரிமாண்ட் பண்ணணும். நிறைய படிக்கணும்னு சொல்றது, நீங்க ஹிந்து பேப்பரை கூட ஐ டோன்ட் சஜஸ்ட். ஏன்னா ஹிந்து வேணா பஸ்ஸில் நீங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் அந்த ஹிந்துன்னு தெரிகிற மாதிரி போய் மடித்து வச்சுட்டு போனீங்கன்னா கூட இருக்கிற பேசஞ்சர் பாப்பா ஹிந்து எல்லாம் படிக்குது அப்படி, அதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ட் மேட்டர் தெரியணும்னா ஐ சஜஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் நிறைய லீகல் மேட்டர்ஸ் அப்படியே குவிஞ்சு போய் கிடக்குது. அதில் இன்னொரு அட்ராக்ஷன் என்னன்னா, வேற எந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இவ்வளவு குறைச்ச விலைக்கு வந்ததில்லை. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு நாள் பேப்பர் எவ்வளோன்னா 4 ரூபா.
நீங்கள் ரோட்டில் போகும்போது 4 ரூபாய் நோட்டு ஒன்று கீழே விழுந்துட்டா கூட போனால் போது அதை போய் குனிஞ்சி எடுக்கணுமான்ட்டு போயிட்டு இருக்கோம். அந்த 4 ரூபாய்க்கு ஒரு நியூஸ் பேப்பருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. முதல்ல அவ்வளவு குறைச்சலாக ஒரு நியூஸ் பேப்பரான்னு தான் நான் வாங்க ஆரம்பித்தேன். இப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்பேனியனாக இருக்குது. கவர்மெண்ட் கெசட். நான் ஒரு கெசட்லேன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புதிய செய்தி. தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 19/6/2025 முதல் came into force. வெறும் 24 செக்ஷனுங்க, 16 ஃபார்ம்ஸ் இருக்கு. அது நீங்கள் இங்கே இருந்து 2 வீலரில் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட ஹேண்டில் பாரை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அந்த புக்கை பெரட்டிக்கிட்டே போனீங்கன்னா வீட்டுக்கு போக்காட்டியும் முடிச்சிடலாம். இது வேற ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகாது. நீங்கள் பெரட்டிக்கிட்டே போனீங்கன்னா பார்த்துடலாங்க. 24 செக்ஷன், 16 ஃபார்ம். எவ்வளோ பெரிய ட்ரெஷர் தெரியுமா அது? அது மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் பிஎன்எஸ்எஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 நான் இப்போ அது தொடர்பாகத்தான் உங்களுக்கு முன்னார ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும். மேல் வார்டுன்னு இருக்கு, ஃபீமேல் வார்டுன்னு இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் ஜெயில்னு ஒன்று கிடையாது. ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அதற்காக எழுதி இருக்கிறாங்க. இதில் அது என்னது, மெட்ராஸ் புழல் சிறையில் இருக்கா எங்கள் பேப்பரில் படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஐ எம் நாட் ஷியூர். நீங்கள் அந்த டிரான்ஸ்ஜெண்டரை ரிமாண்ட் பண்ணணும். எப்படி ரிமாண்ட் பண்ணுவோம்? எந்த ஜெயிலுக்கு? ஃபீமேல் இப்படி தாங்க இன்னொரு ஊரில் இதே மாதிரி ஒரு கேர்ளை உட்கார வச்சு அந்த டிரான்ஸ்ஜெண்டரை எந்த ஜெயிலுக்கு ரிமாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில், ஏன் சார் பிரச்சனைய ரிமாண்டே பண்ணாமல் விட்டுருவேன்றான். ரிமாண்ட் பண்ணாதான பிரச்சனை, மேலா ஃபீமேலான்னு விட்டுட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சூப்பர்மான்னு. இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட படித்த பொண்ணு இப்போ ஒரு ஊரில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கிறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டரை எப்படி ரிமாண்ட் பண்ணுறது? அது ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6 அதில் இருக்க டிரான்ஸ்ஜெண்டரை எப்படி ரிமாண்ட் பண்ணுறதுன்னு. என்ன பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டரை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். மெடிக்கல் டெஸ்ட் எதுக்குன்னா அந்த ரூல்ல இருக்கிற வாசகம், டு டிட்டர்மைன் தி ப்ரீடாமினன்ட் செக்சுவல் ஓரியன்டேஷன். அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்குதா, ஆண் தன்மை அதிகமாக இருக்குதா, அதை டிசைட் பண்ணுறதுக்காக மெடிக்கல் செக்கப்க்கு அனுப்பணும். உடனே அந்த கேர்ள் சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு அனுப்பக்கூடாது, மேலுக்கு அனுப்பக்கூடாது. ப்ரீடாமினன்ட் செக்சுவல் ஓரியன்டேஷன் என்ன, அதுக்கு அனுப்பணும். அங்கிருந்து ரிப்போர்ட் வந்த பிறகு மேல் டாமினேஷன் அதிகமாக இருந்தா மேல் பிரிசனுக்கும், ஃபீமேல் டாமினேஷன் அதிகமாக இருந்தா ஃபீமேல் பிரிசனுக்கும் அனுப்பணும். இது எதுலேருந்து கிடைக்குது? ரூல் நம்பர் 6 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019. ஒரு நாளைக்கு 5 ரூல் படிங்க. 5 ரூல். அதில் 303 ரூல்ஸ் இருக்கு. அத்தனையும் நான் படிங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது ப்ராக்டிஸுக்கு ஜட்ஜாவோ அல்லது லாயராவோ ப்ராக்டிஸ் யூஸ் ஆகும் தெரிஞ்சா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் திரும்பி சொல்கிறேன், பிஎன்எஸ்எஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான ரெஸ்பெக்ட் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019
இது சோதனையா? இந்த ரூல்ஸை எடுத்து பாருங்களேன். அது came into force with effect from 19/6/2025. தென் அடுத்தது செக்ஷன் 49 IPC. அதை பற்றி நான் ஒரு செய்தி சொல்லணும். செக்ஷன் 49 IPC அது இப்போ செக்ஷன் 2 class 20 BNS month and year. month and year. அதுல ஏற்கனவே ஐபிசில சொல்லப்பட்டதற்கும் இப்ப பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டதற்கும் பெரிய வேறுபாடு இருக்குங்கிறதுனால நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு அகாடமிக்கா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பாயிண்டை எடுக்கிறேன். மெக்காலே செக்ஷன் 49 எழுதும்போது பேராக்ட் இருந்தால் அதை எடுத்துங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 20 செக்ஷன் 2 கிளாஸ் 20 எடுத்தாச்சா? ஏற்கனவே ஐபிசில என்ன இருந்தது, அதை இப்ப என்னவா மாத்தி இருக்காங்கிறது பாருங்க. wherever the word month or the word year is used, it is to be understood that the month or the year is to be reckoned according to the. இப்ப என்ன இருக்குன்னா according to the என்ன இருக்கு, கிரிகோரியன் கேலண்டர்னு இருக்கு பாருங்க. இது ஐபிசில என்ன இருந்ததுன்னா பிரிட்டிஷ் கேலண்டர்னு இருந்தது. ஐபிசி செக்ஷன் 49ல பிரிட்டிஷ் கேலண்டரை ஃபாலோ பண்ணணும்னு இருந்தது. இப்ப கிரிகோரியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணோம். இப்ப பிரிட்டிஷ் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர். பிரிட்டிஷ் கேலண்டரை ஓல்டு ஸ்டைல் கேலண்டர் அப்படின்னு சொல்றது வழக்கம், ஓல்டு ஸ்டைல். கிரிகோரியன் கேலண்டரை நியூ ஸ்டைல் கேலண்டர் அப்படின்னு சொல்றது. இந்த கிரிகோரியன் கேலண்டர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது போப் கிரிகோரி 13வது போப் கிரிகோரி. உலக நாடுகள் பலவற்றில் இப்போதைக்கு கிரிகோரியன் கேலண்டரை தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால இங்கேயும் பிரிட்டிஷ் கேலண்டர் என்பதை எடுத்துவிட்டு இப்ப கிரிகோரியன் கேலண்டர் அது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஆஸ்ட்ரோனாமிக்கலி அக்யூரேட் கேலண்டர்னு சொல்றாங்க. அடுத்து ஏற்கனவே இந்தியன் பீனல் கோடுல இல்லாத ஒரு செய்தி, அது செக்ஷன் 2 கிளாஸ் 39. அத பாருங்க. நீங்க லாவ்ல மட்டும், லாங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரிங்க. அந்த குழந்தைய முதல்ல பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு தான் நிற்கும். எந்த குழந்தையும் உடனே தூக்கலாம் வந்துடாது. குழந்தை சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அதிகம். எனக்கு குழந்தைகள்னா அவ்வளவு பிடிக்கும். குழந்தை சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியாக புக்கு எழுதணுங்க. என் குழந்தை இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அழுவுமா அழாதா? யூ ஆர் ரைட். யாரும் பார்க்கலன்னா அது பாட்டு தொலைச்சிட்டு போயிட்டே இருக்கும். யாராவது பார்த்துட்டு ஐயோ கீழே விழுந்துட்டியா கண்ணேன்னா போச்சு, அழ ஆரம்பிச்சதுன்னா. ஆனா கண்ணீரே வராம அழுகின்ற சக்தி குழந்தைகளுக்கு மட்டும்தாங்க உண்டு. அது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். ஒரு தூணுக்கு பின்னால போய் அந்த குழந்தை நின்றுக்கிட்டு அம்மாட்ட சொல்லும்,
அம்மா அம்மா நான் அந்த தூணுக்கு பின்னால மறைஞ்சு போனா நீ வந்து கண்டுபிடிப்பியான். தூணுக்கு பின்னால இது போய் மறைஞ்சுக்குதான் வந்து கண்டுபிடிக்கணுமா அம்மா? நீங்க குழந்தை தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு சீரியஸா விளையாண்டாலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தை வீட்டுக்குள்ளார வந்து அம்மா இருக்கானான்னு பார்த்துட்டு திருப்பி போய் விளையாடும். இதெல்லாம் கிரேட்னஸ், ரொம்ப கிரேட். குழந்தைய அதான் யூஸ் டு சே, ஒரு குழந்தைய மட்டும் என் கூட அனுப்பி வச்சா போதுங்க, நான் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கூட ரெடியா இருக்கேன். இப்படி பேசுறது குற்றமாங்க? இதுக்காகவே என் மேல 2 போக்சோ கேஸ்ங்க, 2 போக்சோ கேஸ். சரி, நான் லாயர் கோர்ட்ல ஆஜராகும் எனக்கு யாரு வக்கீல்? யாரு வக்கீல்? நான் கிடையாது. நான் ஸ்டைலா அக்யூஸ்ட் பாக்ஸ்ல தான் நிற்பேன். இதே மாதிரி ஒரு பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு இப்படியே தான் நிற்பேன். எனக்காக ஆஜராக போறது அந்த குழந்தை இப்ப வளர்ந்துகிட்டு இருக்குது. 18 வயசை கிராஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு தான், அந்த குழந்தை தான் எனக்காக ஆர்கியூ பண்ண போகுது. சரி, நான் லாயர் ஆர்கியூ பண்ணலாமா கோர்ட்ல? பார்ட்டி இன் பர்சன் ஆஜராகலாம். நான் சொன்னேன் இல்லையா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்னா 234 தொகுதியிலையும் ஜெயிக்க போறாங்க. அந்த 234 எம்எல்ஏவும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன தமிழ்நாட்டினுடைய லா மினிஸ்டரா செலக்ட் பண்ண போறாங்க. கற்பனை பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு என்ன அளவு, இவ்வளவு என்ன, இவ்வளவு என்ன, இவ்வளவு என்ன. சரி, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் லாயர் கூட ஆஜராகலாம். ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் இது பற்றி ஒரு தீர்ப்பே எழுதியிருக்காரு. நீங்க உடனே அது என்னன்னு எழுத ஆரம்பிக்கிறீங்க, அது ஞாபகத்துக்கு வரல, இதுல நான் எழுதல. நான் சொல்றேன், வி.ஆர். கிருஷ்ணய்யர் ஒரு தீர்ப்பே எழுதியிருக்காரு. ஆனா நான் லாயர் ஆஜராகணும்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 32 பாருங்க. A non-lawyer can also appear and argue after getting permission from the court. நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஆஜராகலாம். அவரு சார் சொன்னார் இல்லையா, இப்ப நக்கீரன் கோபால் கேஸ் ரிமாண்ட் பண்றதுக்காக அழைச்சிட்டு வராங்க. ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் ரிமாண்ட் பண்ண கூடாதுன்றாங்க, இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் ரிமாண்ட் பண்ணணும்ன்றாங்க. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த தீர்ப்பை எழுதும் போது ரொம்ப அழகா வேர்ட்ஸை காயம் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் மாதிரியே அந்த ஸ்மால் கோர்ட் ஹால் இருக்கு. அங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் கூட கிடையாது. அவ்வளவு ஒரு சார்ஜ்டு அட்மாஸ்பியர் இருந்த போது கூட அந்த மேஜிஸ்ட்ரேட் பார்வையாளர் வரிசையில உட்கார்ந்திருந்த ஹிந்து ராம் அவர்களை அழைத்து ரிமாண்ட் பண்ணலாமா கூடாதா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஃபேக்ட்ஸுக்கு ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. ரிமாண்ட் அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ்ட், ரிஜெக்டட். உடனே பத்திரிகைக்காரங்க மற்றவங்க எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. எதுக்காக? அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு நான் லாயரை பார்த்து உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுட்டு அவர் சொன்னதையே எப்படி தீர்ப்பா எழுதுறது அப்படின்னு ரைஸ் பண்ணும் போது ஹைகோர்ட்ல இருந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாருங்க, பெரிய லிட்ரேச்சர். ஆனந்த் வெங்கடேஷ் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த தீர்ப்புல அவ்வளவு புகழ்ந்து எழுதுறாரு. அப்பதான் அவர் ரெஃபர் பண்றாரு அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 even 1961 section 32 even a non-lawyer can represent with the permission of the court. அதனால நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு மேஜிஸ்ட்ரேட் எழுதுறாரு. ஹைகோர்ட் கன்கர்டு, அந்த மேஜிஸ்ட்ரேட் சொன்னது கரெக்டு. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு இருக்கு. ரைட். அந்த மாதிரி என் மேல இருக்கிற கேஸுக்கு ஆஜராக போறது யாரு? அந்த விக்டிம்
லிட்டில் கேர்ளே ஆஜராக போகுது. ரைட். செக்ஷன் 239 இது வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த பிஎன்எஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தைக்கான விளக்கம் பிஎன்எஸ்ல இல்லை. அப்ப எந்த சட்டத்தை பார்த்து விளக்கத்தை பெறுவது? That is the question. இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட சட்டப்பிரிவு சிஆர்பிசில இல்லை. ஆனா இங்க செக்ஷன் 2 கிளாஸ் 39ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அதை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பிஎன்எஸ்எஸ் இதை பார்க்கலாம். செக்ஷன் 2 கிளாஸ் 39 செக்ஷன் எல்லாம் மறக்கவே கூடாதுங்க. நீங்க நீதிமன்றத்தில் பேசுகின்ற போது கூட அல்லது ரிட்டன் ஆர்குமெண்ட் எழுதி கொடுக்கும் போது கூட, even for that matter an application is presented before the court by you, அப்ப கூட செக்ஷனை கோட் பண்ணி எழுதணும். செக்ஷனை தப்பா போட்டு நம்பரை தப்பா போட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துடுறீங்க ஒரு கோர்ட்ல. ஜட்ஜு செக்ஷன் தப்புன்னு அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? செக்ஷன் தப்பா இருக்கு, ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்ளிகேஷனா? தி ஆன்சர் இஸ் cannot be. செக்ஷனை தப்பா போட்டதினாலேயே அப்ளிகேஷன் cannot be rejected. ஒரு கோர்ட் எதை பார்க்கணும்னா பிரேயரை தான் பார்க்கணும். பிரேயர்ல கண்ணாபுனே இருந்ததுன்னா அப்ளிகேஷன் கேன் பி ரிஜெக்டட். எதை செஞ்சாலும் செக்ஷன் நம்பரோட யூ மஸ்ட் டூ. ஸோ வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுல வருது? செக்ஷன் 2 கிளாஸ் 39. அடுத்து ஒரு லாயரா இருந்தாலும் ஒரு ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் மறக்க கூடாத ஒரு செக்ஷன்ல we are entering. அதுதான் சாப்டர் நம்பர் 2 ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். தண்டனையை பற்றி சாப்டர் நம்பர் 2. இப்ப நடந்து முடிஞ்ச ஏபிபி எக்ஸாம்ல கூட இந்த சாப்டர்ல இருந்து 2 questions appeared. ஒரு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், சாப்டருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை ஹெட்டிங்னு சொல்லணும். சாப்டர் 2 ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். செக்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை டைட்டில்னு சொல்லணும். TITLE. இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், அங்க யூ கேன் கேதர். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, நாம படிக்கிறோம், அப்படியே அடுத்தது போயிடுறோம், அடுத்தது அப்படி போயிடுறோம். டெஃபினேஷன்ல சில சமயத்தில் எக்ஸ் மீன்ஸ்னு சில டெஃபினேஷன் இருக்கும், சில டெஃபினேஷன் எக்ஸ் இன்க்ளூட்ஸ்னு இருக்கும், சில டெஃபினேஷன்ல எக்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். எந்த டெஃபினேஷன் எடுத்துட்டு பாருங்க, இந்த 3 வகையான டெஃபினேஷன் தான் இருக்கும். இந்த 3க்கு என்ன டிஃபரன்ஸ் அதை நான் இன்னொரு அக்கேஷன் வரும்போது சொல்றேன். நான் லஞ்சுக்கு முன்னால ஒரு ஏரியாவை கடந்துடணும். நான் இப்ப சொல்ல போற இந்த செய்தி லாயர், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. நீங்க என்கிட்ட ஒரு புக் இருக்கு, ஆர்ட் ஆஃப்
லேர்னிங் லா. சின்ன புக்கு தாங்க. அது ஒரு இங்கிலீஷ் ஜட்ஜி எழுதியிருக்கிறான். அந்த புக்கோட முன்னுரையில் அந்த இங்கிலீஷ் ஜட்ஜி எழுதுறாரு, ஒரு சட்டத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை நான் ரிட்டையர் ஆன பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அப்போ அதனால சர்வீஸில் இருந்தபோது என்ன விளையாட்டு விளையாண்டுருப்பான் பாருங்க. இவன் ரிட்டையர் ஆன பிறகுதான் ஒரு சட்டத்தை எப்படி படிப்பது என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த மாதிரி லாவை எப்படி படிக்கணுங்கிறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு சாப்டரை எடுத்துக்கிறீங்க. அந்த சாப்டர்ல எந்த செக்ஷன்ல இருந்து எதுவரையில் அப்படிங்கிறத முதல்ல யூ மஸ்ட் நோட். உதாரணமா அந்த சாப்டர்ல செக்ஷன் 15 25 வரல இருக்குன்னு வச்சுங்க. உடனே 15, 16, 17, 18 படிச்சுட்டே போனீங்கன்னா அது மனசுல நிக்கவே நிக்காது. ஒரு சமையல் பண்ற மாதிரிங்க லாவு படிக்கிறதுங்கிறது. சமையல் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யறோம்? சமையல்லையே எது ரொம்ப சுலபம்? சாம்பார் சுலபமா அல்லது இந்த வத்த குழம்பு சுலபமா, ரசம் சுலபமா? 3ல் எது சுலபம்? ரசம் தான் சுலபம். ஒன்றில் அடுப்பு பற்ற வச்சு இருப்பு சட்டியை போட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு வெந்நீரை கொட்டி கடுகு தாளிச்சு போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா ரசம் ரெடி. வாசனை 10 வீட்டுக்கு அந்தாண்ட கூட கேட்கும். ரசத்தில் இன்னொன்று என்னன்னா, ரசத்தை செய்யறதும் சுலபம், யாரு செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஆனா ஒரு பலகாரம் மட்டும் யாரு செஞ்சாலும் நல்லா இருக்காது. எது? உப்புமா சூப்பர், அது மட்டும் யார் செஞ்சாலும். நீங்க அதை செய்யும் போது என்ன செஞ்சுக்கிறோம்? எது தேவைப்படுகிறதோ அதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தாங்க இந்த செக்ஷன்ஸைய நாம பிரிச்சு பிரிச்சு சில செக்ஷனை நீக்கணும். மைண்டுக்குள்ளாரியே கொண்டு போக கூடாது, பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் திருப்பி திருப்பி படிக்கணுங்க. திருவள்ளுவர் கூட 2 வரி எழுதினாரு, எத்தனை சீர். நீங்க சிவில் ஜட்ஜி எக்ஸாம் தயார் பண்றீங்கன்னு சொன்னா, இப்ப ஏபிபி பாஸ் பண்ணிட்டு தான் சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கூட தமிழை படிக்கணும். ஏன்னா தமிழ்ல இருந்து கொஸ்டின். இப்ப நடந்த ஏபிபி எக்ஸாமினேஷன்ல 100 மார்க் ஜெனரல் ஸ்டடீஸ். செடியிலே வளருகின்ற இலை பச்சையாக இருப்பது சிகப்பாக, இது பழுப்பாக மாறிய பின் பச்சை இலைக்கு வெயிட் அதிகமா, பழுப்பு இலைக்கு வெயிட் அதிகமா? ஏன்னா ஏபிபிக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டினாவே கேட்டு கேட்டு ஜுடிஷியரி மேலேயே ஒரு வெறுப்பை கிளியர் பண்ணி விட்டாங்க. நான் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறது, ஆனா கொடுமைங்க, ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்துறானுங்க பாருங்க. ஐயோ, எனக்கு மட்டும் இன்னொரு உயிர் இருந்தா எப்போவோ சூசைட் பண்ணியிருப்பேன். இன்னொரு உயிர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு வாழ்ந்துக்கலான்னு. பயங்கரங்க. ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் யாராவது எழுத போறீங்களா? இப்ப நான் மட்டும் இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஜெயிக்க போறாங்க 2026 ஏப்ரல் மாதம் எலெக்ஷன்ல. நான் சொல்லது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரும் ஜெயிக்க போறதில்லை, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். யாரு லா மினிஸ்டர்? நான் தான் லா மினிஸ்டர். நான் போடுற முதல் கையெழுத்து ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் இத்தோடு குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அது இங்கிலீஷ் கொஸ்டின் ரீசனபிளா இருக்குங்க, ஆனா அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறான் பாருங்க, கொன்னு எடுத்துறான். உதாரணமா மென்ஸ்ரியா அப்படின்னா கருவிலே வளருகின்ற குழந்தையை எழுப்பி கேட்டா கூட சொல்லிடும் கில்ட்டி மைண்ட்னு சொல்லிடும். ஆனா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்ல டிரான்ஸ்லேட் பண்றான் மென்சரியான்னா
ஆண்களுக்கான உள் எண்ணம். எங்க இருக்கிற ஆண்கள் வந்ததுன்னா மென்ஸ் இருக்குல்ல. என் ஆபீஸ்ல 12 டிக்ஷனரி இருக்கு. ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எந்த டிக்ஷனரி ஆவலுது மேனுக்கு ப்ளூரல் மென்ஸ்னு இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுல கூட கிடையாதுங்க மென்ஸுங்கிறது. இன்னொன்னு கடைசியா இப்ப நடந்தது இல்ல, இப்ப நடந்தது நான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் நடந்தது பாருங்க, ஆல் இண்டியா பார் எக்ஸாம். அதுல இங்கிலீஷ் கொஸ்டின், வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு வீட்டினுடைய பூட்டை குரோபார், அதால உடைச்சு வீட்டுக்குள்ளார போறான். என்ன குற்றம் கமிட் பண்ணிருக்கான், அதான் கொஸ்டின். இத தமிழ்ல பண்றான் பாருங்க. குரோபார் என்றால் திரும்பியும் செத்து போன பிணத்தை எழுப்பி குரோபார்னா என்னன்னு கேட்டு பாருங்க, கடப்பாறைன்னு உடனே சொல்லிடும். ஆனா டிரான்ஸ்லேட் பண்றவன் டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்க, இதயம் பலகீனமாக இருப்பவர்கள் இந்த டிரான்ஸ்லேஷனை தயவு செய்து பார்க்காதீங்க. அவன் கொடுத்த டிரான்ஸ்லேஷன் காக்கை கம்பின்னு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவனை கூப்பிட்டு கேட்டேன், எங்க இருந்துடா வந்தது காக்கை கம்பின்னு கேட்டா, என்ன சார் நீங்க, உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதா? குரோன்னா என்ன காக்கை, பார்னா என்ன கம்பி, அதான் காக்கை கம்பின்றான். ஆனா என்ன பண்றது, அதே பேப்பர்ல இஷ்யூஸ் என்ன தமிழ்ல சார் நீங்க படிக்கிறீங்கல்ல, இங்க மதுரையா, மதுரை லா காலேஜா? நான் கேட்கறது, நீங்க படித்து கொண்டிருப்பது மதுரை லா காலேஜ். லா காலேஜ் இருக்குல்ல, இங்க தானே படிக்கிறீங்க. நீங்க சொல்லலாமே சார். இஷ்யூன்னா தமிழ்ல என்ன? வழக்கு எழுதினா. வழக்கெழுதினா அதான் இஷ்யூ. ஒரு ஜூனியர் அப்பதான் ப்ரொஃபஷனுக்கே வந்திருக்காரு, சீனியர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. ஜூனியர் வந்த வேகத்துல அந்த கோட்டுக்கவெல்லாம் கைட்டி தூக்கி எறிஞ்சாரு. என்ன சார் அந்த முன்சிப்புக்கு ஒரு இழவன் தெரியல, அந்த கோர்ட்டுக்கு போய் என்ன அனுப்புறீங்க? அது ஒண்ணுமே தெரியல சார் அவருக்கு. சீனியர் பொறுமையா கேட்டாரு, ஏன்பா என்ன ஆச்சுன்னு. சார் இதான் சார் அந்த முன் ஃப்ரேம் பண்ண இஷ்யூ, அதை படிச்சு பாருங்க சார் அப்படின்னு அந்த இஷ்யூ பேப்பரை தூக்கி சீனியர்கிட்ட போட்டாரு. அவர் எடுத்து படிச்சாரு. இல்லப்பா சரியா தானப்பா ஃப்ரேம் பண்ணி இருக்காங்க, அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்ச? என்ன சார் நீங்களும் சொல்றீங்க, எத்தனை இஷ்யூ ஃப்ரேம் பண்ணியிருக்காரு? படிச்சு பார்த்துட்டு 6 இஷ்யூ ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. என்ன சார் 6 ஃப்ரேம் பண்ணலாமா, 7 பண்ண வேண்டாமா? இந்த ஜூனியர் என்ன நினைச்சுட்டாரு, வழக்கு எழுதினாங்கிறத எப்படி வழக்கு 7 வினாக்கள், எல்லா கேஸுமே 7 வினா இருக்கணும்னு அது பண்ணிட்டான். இதை தாண்டி அடிச்சான் பாருங்க நம்மால டிரான்ஸ்லேஷன். இஷ்யூக்கு தமிழ்ல வெளியீடுன்னு போட்டிருக்காங்க. இந்த குமுத இஷ்யூ, ஆனந்த இஷ்யூ இருக்கு பாருங்க, அதை நினைச்சுக்கிட்டு இஷ்யூனா வெளியீடுகள். மெட்ராஸ் ஜுடிஷியல் அகாடமியில் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார், இன்னும் 2-3 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த செய்தியை சொல்லி, இவ்வளவு அக்கிரமம் இருக்குதுங்க. அவன் பாவம் லாவை ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தனக்கு முன்னால கலர் கனவுகளா கொண்டு வந்து நிறுத்தி, அந்த கலர் கனவுகள்ல திரிஷா, தமனா, நயன்தாரான்னு எடுத்துக்குவோம். இந்த 3 பேர் மட்டும் இல்ல, ரம்பா ஊர்வசிலாம் ஆடுற மாதிரி கனவு கண்டுட்டு இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். அவங்கிட்ட போய் பயமுறுத்தலாமாங்க குரோபார்னு. அதுக்கு தமிழ் என்ன? காக்கை கம்பி. ஆடிபிள்ங்க. நம்ம
ஸ்டார்டிங் பாயிண்டே தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா நான் லா மினிஸ்டரா வர்றேங்க. எப்போ 234 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்த பிறகு கோர்ட்டை தனித்தனியா பிரிச்சிருவேன். 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லாயர்ஸுக்குன்னு தனி கோர்ட், அங்க அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வழக்குகள். அப்புறம் 5 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லாயர், அவங்களுக்கு தனி கோர்ட். அந்த மாதிரி பிரிச்சுனுங்க. எல்லா லாயர்ஸுக்கும் வழக்கு போகணும். அவங்க ஃபீல்டில் இறங்கி கேள்வி கேட்கணும். அது வேணுங்க. அது இல்லாம காலகட்டத்துக்கு சீனியர் கேஸ் நடத்துவார், பக்கத்தில் போய் நின்றுட்டு நோட்ஸ் எழுதி கொடுக்கறது மட்டும் ஒரு ஜூனியருடைய ஜாப்னு இருக்கக்கூடாதுங்க. ஃபீல்டில் அவர்களையும் இறங்க வைக்கணும். செய்யறேன்னா இல்லையான்னு பாருங்க. எப்போ 2026 அப்புறம் ரைட்ஸ். நான் இப்போ அந்த பனிஷ்மெண்ட்ஸில் செக்ஷன் 4 BNS ஏற்கனவே இந்த பனிஷ்மெண்ட்டை பற்றி நான் அதான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனில் இவ்வளவு அலங்கோலங்கள் நடக்குதுங்க அப்படின்னு சொன்ன போது ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவர்கள் பதறி போய் அப்படியா கொண்டாங்க பார்ப்போம்னு சொல்லி அந்த பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்படியா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அங்கே போய்ங்க என்ன மனுஷனால முடியாது மிஷினால முடியுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கதறி அழுதாங்க தெரியுமா? எதுக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பெட்டிஷன் போடுறீங்க, ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க, அது தப்பா இருந்து தொலையுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சிருங்க, அதை தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்காதீங்க. கதறி எழுதுறாங்க. அது பண்ண கோளாறு அவ்வளவு. ரைட். நான் இப்போ பனிஷ்மெண்ட்ஸ் அதை பற்றி ஐ மஸ்ட் சே சம்திங். இப்போ செக்ஷன் 4 ஏற்கனவே செக்ஷன் 53 இந்தியன் பீனல் கோட் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். இப்ப செக்ஷன் 4லையும் செக்ஷன் 53லையும் ஃபார்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். முதல்ல டெத் பெனால்டி. அதே தான் இங்கேயும், சேஞ்ச் இல்லை. இந்த டெத் பெனால்ட்டியை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும். இப்ப நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற BNSல நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நான் சொல்றத நம்பாதீங்க. 13 குற்றங்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கு. நம்பாதீங்க. நீங்க எண்ணிக்கைய வச்சுங்க, நீங்க கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு என்னன்னு பாருங்க. 13 குற்றங்களுக்கு டெத் பெனால்ட்டி. டெத் பெனால்ட்டியை எப்படி கொடுப்பது? செக்ஷன் 393 சப்செக்ஷன் 5 BNSS. டெத் பெனால்ட்டியை எப்படி கொடுக்கிறது, எப்படி நிறைவேற்றுவது? டெத் சென்டென்ஸ் கொடுத்தால் நீங்க ஜட்ஜா இருக்கிறீங்க, ஒரு கேஸ்ல டெத் பெனால்ட்டி கொடுக்கறீங்க. என்ன பொறுத்தவரையிலும் ஐ எம் டோட்டலி அகைன்ஸ்ட் டெத் பெனால்ட்டி. அது தட் இஸ் டு பி அபாலிஷ்ட். நீங்க டெத் பெனால்ட்டி கொடுத்தா அந்த தீர்ப்பிலேயே, நல்லா கவனிச்சுங்க, அந்த தீர்ப்பிலேயே இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எப்படி டெத் பெனால்ட்டி கொடுப்பது? அவனை சேர்ல உட்கார வச்சு பாய்சனஸ் கேஸ் சுட்டா, அல்லது விஷ ஊசி போட்டா, அல்லது ஏதாவது ஒரு அழகான பெண்ணை காதலிக்க வச்சா, ஏன்னா அதுவும் ஒரு டெத் பெனால்ட்டி தான். அப்ப என்ன செய்யணும்னா இந்த செக்ஷன் சொல்றது, he be hanged by neck till he is dead.
சாகும் வரை கழுத்தில் சுருக்கிடுதல். அதுதான் இந்த செக்ஷன் சொல்றது. 393 சப்செக்ஷன் 5. He be hanged by neck till he is dead. நீங்க தூக்கல மாட்டுறது கூட எப்படி தூக்கல மாட்டப்படும் என்றால், இந்த மாதிரி பலகை ஒரு கால் இங்க இன்னொரு கால் இங்க தொங்குவான். அந்த டைம் வந்த உடனேயே இந்த பலகை விலகும், இந்த பலகை விலகும், அந்த கயத்தோட இன்னும் உள்ளார போயிடுவான். அப்புறம் அந்த கயத்தை இப்போதைய ரூல் படி 25 மினிட்ஸ்னு சொல்றாங்க. 25 நிமிஷம் கழிச்சு அந்த கயத்தை தொட்டு பார்ப்பாங்க. அந்த கயர்ல ஒரு ஷேக்கிங் இருந்ததுன்னா உள்ளார உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எடுக்க மாட்டாங்க. அந்த கயிறு ஆடாம இருந்துடுச்சுன்னு சொன்னா செத்துட்டான்னு அர்த்தம், தூக்கிடுவாங்க. யோகா தெரிஞ்சவன் மூச்சை அடக்கிக்கிட்டு 1/2 மணி நேரம் இருந்துட்டான்னா தூக்கின பிறகு ஹலோ மிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு வந்தான்னா போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பிளாக் வாரண்ட் வாங்கணும். தூக்கில் ஏத்துங்க அப்படிங்கிறதுக்கு பிறப்பிக்கப்படுகின்ற ஆர்டருக்கு பேர் என்ன? பிளாக் வாரண்ட். He be hanged by neck till he is dead. சாகும் வரை கழுத்தில் தூக்கி விடுதல். ஆனா இந்த சிறை கைதிகளுடைய மென்டாலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. இந்த ஹேங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, HANGMBI. இந்த தூக்கில் ஏத்துனான்ல அவன் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய அனுபவங்கள்னா எழுதியிருப்பான். ஒரு நபரை தூக்கில் ஏத்துறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. வழியில தண்ணி ஓடி கிடக்குது. ஒரு சில நிமிடங்களில் அவன் சாக போறான். அந்த தண்ணியை தாண்டும் போது அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படியே தூக்கிட்டு அந்த தண்ணியில காலை வச்சுட்டு போனானா. தண்ணி பட்டா என்ன, கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போறான். அப்ப கூட அவன் மைண்டு பாருங்க தூக்கிட்டு. அப்புறம் திருப்பி கயித்தை இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டும் போது அவன் அந்த மாற்றான் இல்லையா, அவன்கிட்ட சொல்றானா, இந்த இடத்துல புண்ணு இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா மாட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? புண்ணினால் ஏற்படுகின்ற வலியை விட சாவினால் வரக்கூடிய வலி கொடுமையானது இல்லை. அதனாலதான் காதலிக்க கூடாது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. என்னது? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, காதலால் சுட்டவடு. காதலால் சுட்டவடு அதெல்லாம் அமெண்ட் ஆயிடுச்சு, அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. டெத் பெனால்டி நீங்க எண்ணிக்கங்க 13 குற்றங்களுக்கு இப்போது. அப்புறம் இந்த டெத் பெனால்டியை பற்றி I want to refer 4 authorities. டெத் பெனால்டியை பற்றி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 அத்தாரிட்டிஸும் சைட்டேஷனோட தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இன்றி ஜக்மோகன் சிங், JAGMOHAN, ஜக்மோகன் சிங், AIR 1973 Supreme Court, page number 947. அந்த ஜக்மோகன் சிங் அந்த கேஸ்ல தான் சொன்னாங்க. இந்த வாய்ப்பாட்டை நல்லா கவனிச்சிங்க ப்ளீஸ். நீங்கெல்லாம் வெரி யங் பிரெயின்ங்க. ஏதாவது ஒன்று, எந்த விதையை போட்டாலும் முளைக்கக்கூடிய மண் உங்கள் மைண்டில் இருக்குது. அதனால் இப்போதிலிருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறது, அத்தாரிட்டிஸை படிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அதை நிறுத்தவே கூடாது. ஔவையார் எழுதின வரிகள்லேயே ரொம்ப அழகான வரி,
ஔவையார் எழுதின வரிகள்லயே இதுதான் சூப்பரான வழி. ஔவையாருக்கு திருவள்ளுவருக்கு ஒரு காம்படிஷன் வச்சதுன்னா நான் ஓட்டை வந்து ஔவையாருக்கு தாங்க போடுவேன். திருவள்ளுவர் கூட 2 வரி எழுதினாரு, 7 சீரி எழுதினாரு. ஆனா ஔவையாரை பாருங்க, ஒரே வரியில முடிச்சிருவாங்க. ஔவையார் என்ன, இது திருவள்ளுவர் என்ன எழுதினாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாண்டான்றாரு. எப்போன்னா, நீ ஒரு தடவை சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த வேளை உணவு சாப்பிட்டேன்னா நாம் என்ன பண்றோம், கணக்கு வச்சுக்கிறோம். காலையில ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, நைட்டு ஒரு சாப்பாடு. வயிறு வேண்டாங்க. நானும் அது முன்னோர்ல இருந்தா சொல்லிட்டாங்க, காலையில சாப்பிட்டேன்ல, இப்போ மத்தியானம் சாப்பிடு. ஐயோ வேண்டாண்டா, ஜீரணம் ஆகலடா, நோனோ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். திருவள்ளுவர் சொன்னாரு. அவர் 2 வரி 7 சீர்ல சொன்னதை, நீ சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த உணவுக்கு போ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னாரு. ஆனா ஔவையார் என்ன சொன்னாங்க, ஒரே வரியில அடிச்சாங்க, பசித்து புசி. சரியா போச்சு, பசித்து புசி. அதைத்தான் திருவள்ளுவர் 2 வரி 7 சீருக்கு போறாரு. இப்ப சொல்லுங்க, ஔவையார் என்ன எழுதினாங்க, படிக்கிறத நிறுத்தாதே. ஆமா ஆமா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொன்னா அதெல்லாம் 2 சீர் தாங்க. அதுலயும் இதுல 4 எழுத்து, இதுல 4 எழுத்து, மொத்தம் 8 எழுத்து. சூப்பர். ஓதுவது ஒழியேல், அதை மட்டும் நிறுத்தவே கூடாதுங்க. படிக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது. டோன்ட் ஸ்டாப். ஜக்மோகன் சிங், ஓதுவது ஒழியேல். ஜக்மோகன் சிங், AIR 1973 Supreme Court, page number 947, 5 judges. 5 பேர் ஜட்ஜா இருந்து எழுதுனா, ஒரு ஜட்ஜி இருந்தா அதுக்கு என்ன பேரு, சிங்கிள் பெஞ்ச். 2 பேர் இருந்தா டிவிஷன் பெஞ்ச். 3 பேர் இருந்தா, 3 ஜட்ஜி இருந்தா ஃபுல் பெஞ்ச். 3 ஜட்ஜி இருந்தா ஃபுல் பெஞ்ச். 5 ஜட்ஜி இருந்தா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். 5க்கு மேல இருந்தா அக்கப்போர் பெஞ்சுன்னு அர்த்தம். 5 பேருக்கு மேல இருந்து எழுதப்பட்ட தீர்ப்பு ஏதாவது உருப்படியா இருக்கான்னு பாருங்க. மிக அதிகமான எண்ணிக்கையில ஜட்ஜஸ் இருந்து எழுதின தீர்ப்பு எது, கேசவானந்த பாரதி 13 ஜட்ஜஸ் எழுதினாங்க. அதுல முக்கியமான டாக்டரின் என்ன, எதை வேணாலும் மாத்திக்கோ, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாத. நான் ஜட்ஜா இருந்து எழுதுனா பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாதன்னு சொன்னா, எதுவெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லணுமா வேண்டாமா? இதுல ஒருத்தன் கூட சொல்லலை, இது ஒருத்தர் கூட சொல்லலே இல்லைங்க. 13 ஜட்ஜும் ஒண்ணு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டே போறான். 5 பேருக்கு மேல இருந்தாலே குழப்பறான்னு அர்த்தம். இந்த இது அந்த கோயில் பேர் என்ன, சபரிமலை கோயில். இந்த 10 வயசுக்கு மேல 50 வயசு கீழே இருக்கிற பெண்கள்லாம் அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஜட்ஜ் எல்லாம் ஒரு 4-5 ஜட்ஜு உட்காந்து 5 பேர் உட்காந்து போலான்னு சொல்லியாச்சு. மேட்ரு ஓவர், அதோட விட்டுற வேண்டியதானே. இப்போ புதுசா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு அதை ரெவியூ பண்ண போறாங்களாம். எத்தனை ஜட்ஜு? இப்ப புதிதாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு ஃபார்ம் பண்ண போறாங்க. போன வாரம் வந்த செய்திங்க, 9 ஜட்ஜஸ் டிசைட் பண்ண போறாங்களாம். இப்பவே நான் சொல்றேன், ஓரத்தில் எழுதி வச்சுங்க. ஒரு கிளாரிட்டி வரப்போறதே இல்லை பாருங்க. ரைட். அடுத்து இந்த கேஸ்ல தான் இந்த ஜக்மோகன் சிங், அந்த கேஸ்ல தான் என்ன சொன்னாங்கன்னா, மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால்
விஷயங்களை பார்க்கணும். ஜக்மோகன் சிங் அந்த வழக்கில் சொன்னது 2 விஷயங்களை பார்க்கணும். ஒண்ணு, see the crime, see the offense and also the offender. அதான் முதல் தீரி ஜக்மோகன் சிங்ல. இழைக்கப்பட்ட குற்றத்தை மட்டும் பார்க்காதே, அந்த குற்றத்தை செய்த அந்த நபரையை சேர்த்து பாரு. அவனை இந்த சமுதாயத்தில் இருந்து எலிமினேட் பண்ணணுமா, அவ்வளவு கொடுமையானவனா பார்க்கணும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு, aggravating and mitigating circumstance அதை பார்க்கணும். தண்டனையை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு சூழ்நிலை இருக்கா அல்லது குறைத்து கொடுப்பதற்கு சூழ்நிலை இருக்கா? அக்ரவேட்டிங் என்றால் மிகுதியாக கொடுப்பதற்கு, மிட்டிகேட்டிங் என்றால் குறைவாக கொடுப்பதற்கு. அக்ரவேட்டிங் அண்ட் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த 2ஐயும் பார்த்துட்டு தான் டெத் சென்டென்ஸ் இஸ் டு பி அவார்டட். ஜக்மோகன் சிங் கேஸ். அதுக்கு அடுத்தது இன்று பச்சன் சிங் BACHAN. இன்று பச்சன் சிங் AIR 1980 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 898. இதுல என்ன கொஸ்டின் டிசைட் ஆச்சுன்னா, ரேரஸ்ட்ங்கிறது அடுத்தாப்புல வருது. இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, பச்சன் சிங் கேஸ்ல இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிரை மனிதர்களாகிய நீங்க எடுக்கிறது யாரு? ஒரு காலத்துல, இப்ப இந்த லாலாம் மாறிடுச்சு. பைபிள்ல ஒரு வாசகம் வரும், இறைவனால் போடப்பட்ட முடிச்சை மனிதர்களாகிய நீங்கள் அவிழ்த்து விடாதீர்கள். டைவர்ஸ்க்கு டோட்டலி அகைன்ஸ்ட். அந்த மாதிரி இறைவன் கொடுத்த உயிரை மனிதர்களாகிய நீங்கள் எடுக்கிறதா? ஆகவே டெத் சென்டென்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு போட்டான். ஆனா கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா கேஸ்லயும் டெத் சென்டென்ஸ் கொடுக்கிறது கிடையாது, சில கேஸ்ல மட்டும்தான் கொடுக்கிறாங்க. ஆகவே டெத் சென்டென்ஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். பச்சன் சிங் கேஸ். அடுத்ததுதான் இன்று மேச்சி சிங் MACHI மேச்சி சிங் reported in AIR 1983 Supreme Court page number 957. இதுல தான் சொன்னாங்க, எல்லா கேஸ்லயும் மரண தண்டனை கொடுக்காது. rarest in rare cases, அறிவிலும் அறிவான வழக்குகளில். மேச்சி சிங். இதையெல்லாம் தாண்டி ஜக்மோகன் சிங் கேஸ்ல சொன்னது, பச்சன் சிங் கேஸ்ல சொன்னது, மேச்சி சிங் கேஸ்ல சொன்னது, இது எல்லாவற்றையும் போட்டு எல்லாவற்றையும் கன்சிடர் பண்ணி வெரி பியூட்டிஃபுல் அத்தாரிட்டி ஆன் டெத் சென்டென்ஸ். அதுதான் இப்ப ரீசெண்டா வந்த இன்று மனோஜ் MANOJ மனோஜ் 2023 Volume 2 SCC criminal page number 1. நீங்க புக்கை பார்க்கும்போது SCCங்கிற ஜேர்னல் வேற, SCC கிரிமினல்ங்கிறது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதுதான் டெத் சென்டென்ஸை பற்றி நான் சொல்ல நினைக்கிறது. எத்தனை செக்ஷன்ல டெத் சென்டென்ஸ் வருது? 13ன்னு நான் என் கணக்கு.
நீங்கள் அதை வெரிஃபை பண்ணீங்க. ஐ எம் நாட் ஷியூர்.